friends, welcome back to my channel. நான் இன்னைக்கு செய்ய போற டிஷ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் அளவு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது நானே ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் இதை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், இதுவும் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 குருமிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பட்டையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 2 கிராம். அப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு சால்ட். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, குருமிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம தட்டி வச்சுக்கலாம். மிக்சியில் வேணால் நீங்கள் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருளையெல்லாம் நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்ச ஆயிலை விட்டுறலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அதை நான் இதில் விட்டுறேன். இப்போ ஆயில் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்ச சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் போட்ட உடனே நம்ம மிக்சியில் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா சாமானம், அதையும் போட்டுருவோம். அடுத்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொடியாக நம்ம போட்டுருவோம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டுறேன், அடுத்து மிளகாத்தூள், தேவையான அளவு உங்களுக்கு காரம் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுருவோம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மசாலா நல்லா இது கூட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் இதுக்கு வேகிறதுக்கு. தேவையான அளவு வாட்டர் விட்டு நம்ம சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இதை விட ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மட்டும் போட்டு கூட வந்து சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இது எல்லாரும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, ஐடி பீப்புள், அப்புறம் அப்ராடில் இருக்கிறவங்க, ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியான வந்து ரெசிபி. அதனால் சீக்கிரம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து இதில் லூஸ் அவுட் ஆகுது. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கொத்தமல்லி தலையை நான் இப்போ தூளுவேன். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் இதே சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்யலாம்.